கிராமம் பனையம்பாளையம் அந்த குடநாறு பகுதியில் மணல் தடுக்க முடியல. அந்த குடநாத்தில் எப்போவாவது ஒரு நாள் தான் தண்ணி வருது. அந்த தண்ணி வர்றதையும் மணல் அள்ளிடுறாங்க. தண்ணி ஆற்றுல தேங்கிறது இல்லை. குடி தண்ணிக்கோ இல்லை விவசாயத்துக்கோ அதை வச்சு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். வருஷம் பூரா ஒரு தடவை 2 தடவை வருஷத்தில் வர்ற தண்ணி வச்சு தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதை வந்து காவேரியிலையோ இல்லை அமராவதியிலையோ காட்டுற அக்கறையை அரசு காட்ட மாட்டேங்குது. ஆதாரப்பூர்வமாக பல முறை மனு கொடுத்துருக்கேன். ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கேன். அந்த பகுதியில் மணல் நல்லா இருக்கலாம் தடை செஞ்சுருக்காங்க. பல முறை மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. மிகுந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கண்டனம் உள்ள இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மண்புல உரம் போடுறோம், கொஞ்சம் மணல் போடுறோம், எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி மேலே அதை எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த உள்ள வந்து கம்ப்ளீட்டாக அந்த மணலும் உள்ள போய் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் தானே அதை வந்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விவசாயிகளுடைய நம்ம எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது வந்து நீங்கள் தலைவர்கள் வந்திருக்கீங்க. உங்கள் ஏடியை கேட்டால் சார் ஒருத்தரே இல்லை சார், டேபிள் இருக்கணும் சார், எம்ப்ளாயி இல்லை சார், அதனால ஒரு 10 நாளில் உங்களுக்கு செஞ்சு விடணும், நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால இபிக்கு கொஞ்சம் அதிகமான அலுவலர்கள் 2 பேர் புரிஞ்சு போட்டான். எங்க வந்து சேலத்துல இருந்து வந்து இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. பல்லடை ஏரியாவில் எங்க பார்த்தாலும் கடைசியில் ஒரு நாள் புரிஞ்சு கேட்டதுல அவ்வளவு போன ஒரு 17 தேவை. திருச்சி மாவட்டத்தில் 1980ஆம் ஆண்டுல ஹரிபாஸ்கர் ஐஏஎஸ் என்பவர் ஒரு தனியார் கூட்டம் நடத்தி தஞ்சைக்கு தட்டி கொடுக்க முடியாது. ஆகையினால கல்லணைக்கு மேலே உள்ள பாசனவர்களுடைய அபிப்பிராயம் என்ன, அரசு நல்ல முடிவுகளுக்கும் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவித்துள்ளேன். இதை சிஇட்ட பேசிட்டேன். இருந்தாலும் உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் கருவூர்